ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் WH அவுடனுடைய த அன்னோன் சிட்டிசன் போமோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். WH அவுடன், விஸ்டன் ஹியூக் அவுடன் 1907லேருந்து 1973 வரைக்கும் இவரோட லைஃப் பீரியட் நம்ம பார்க்குறோம். இவர் ஒரு ஆங்கிலோ அமெரிக்கன் போயட். 1939 வந்து யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆகுறாரு. இவர் 1947 த ஏஜ் ஆஃப் ஆங்ஸைட்டி அப்படிங்கிற ஒர்க் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கு 1948 புலிட்சர் ப்ரைஸ் வாங்குறாரு. ஓகே, புலிட்சர் ப்ரைஸ் யார், எந்த ஆத்தர் 4 டைம்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு? த ஆன்சர் இஸ் ராபர்ட் ஃப்ராஸ்ட். நெக்ஸ்ட், WH அவுடன் அப்படின்னாலே இவர் ஆக்ஸ்ஃபோர்டு குரூப் அல்லது 30s போயட்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த ஆவுடன் ஜென்ரேஷனை சேர்ந்தவர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் போயட்ஸை நம்ம எப்படி அந்த மேக்ஸ் பாண்டே அப்படிங்கிற அந்த அக்ரோனியம் வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மேக் அப்படிங்கிறது லூயிஸ் மேக் நீஸ் அப்படிங்கிறவரை ரெஃபர் பண்ணுது. எஸ்பி அப்படிங்கிறது ஸ்டீஃபன் ஸ்பெண்டரையும், AUN அப்படிங்கிறது அவுடனையும், டே அப்படிங்கிறது சிசில் டே லியூவிஸையும் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? இந்த 4 போயட்ஸை தான் நம்ம ஆக்ஸ்ஃபோர்டு குரூப் அல்லது 30s போயட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அனதர் டைம் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் 1940 ரிலீஸ் ஆகுது. அதில் முக்கியமான போம்ஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய த அன்னோன் சிட்டிசன் அப்படிங்கிற போம் அதில் தான் பப்ளிஷ் ஆகிருக்குது. அதே மாதிரி இன் மெமரி ஆஃப் WB Yeats, இன் மெமரி ஆஃப் சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஃபியூனரல் ப்ளூஸ், September 1, 1939. ஓகே, 1939னா என்ன ஞாபகம் வருது? வேர்ல்டு வார் 2. ஓகே, வேர்ல்டு வார் 2 1939லேருந்து 1945 வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னோன் சிட்டிசன் அப்படிங்கிற போமும் அந்த வேர்ல்டு வாரை பேஸ் பண்ணதாக தான் இருக்குது. 1939 வேர்ல்டு வார் நடந்த டைமில் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. 1940 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அன்னோன் சிட்டிசன் அப்படிங்கிறது ஒரு வாரில் இறந்த ஒரு நபரை அவருக்கு ஒரு மானுமெண்ட் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லலாம் பார்ப்போம் இல்லையா? ஒருத்தங்க போரில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நடுக்கல் வைப்பாங்க அவங்களுடைய நினைவா அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி இந்த போரில் இறந்த ஒரு நபருக்கு ஒரு மார்பிளில் செய்யப்பட்ட ஒரு மானுமெண்ட் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. யார் எடுத்திருக்காங்க? அந்த ஸ்டேட்டால் எடுத்திருக்காங்க. அந்த நபரை இவங்க என்னன்னு ரெஃபர் பண்ணுறாங்க? டு JS 07M378 அப்படிங்கிற அந்த ஒரு பேட்ச் நம்பர் மாதிரி இப்போ நம்ம மிலிட்ரியெல்லாம் போயிட்டோம்னா அந்த பேட்ச் நம்பரெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இவருக்கு ஒரு நம்பர் கொடுத்து அந்த மானுமெண்ட்டில் இது பண்ணியிருக்காங்க. இதுதான் போம் பற்றின ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம போய்டிக் லைன்ஸ்குள்ளார டைரெக்டாக போயிடலாம். He was found by the Bureau of Statistics to be one against whom there was no official complaint. பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அந்த ரிப்போர்ட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க? இவருக்கு எதிராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இது வரைக்கும் எழுந்ததே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் ஆன் ஹிஸ் காண்டக்ட் அக்ரி தட் இன் த மாடர்ன் சென்ஸ் ஆஃப் அன் ஓல்டு ஃபேஷன்ட் வேர்ட் ஹி வாஸ் அ செயிண்ட். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது? இவரோட காண்டக்ட் பிரகாரம், இவரோட அந்த கேரக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இவர் ஒரு செயிண்ட் மாதிரி. எப்படி வருவார், வேலை பார்ப்பார், அவர் கடமையை செஞ்சுட்டு கிளம்பிடுவார். அந்த மாதிரி ஒரு ஓல்டு ஃபேஷன்டு மாதிரி ஒரு டிப்பிக்கலாக எப்படி அந்த காலத்து ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஒரு மெஷின் மாதிரி. அந்த மாதிரி இவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன் எவ்ரி திங் ஹீ டிட் ஹீ சர்வ்ட் த கிரேட்டர் கம்யூனிட்டி. இவர் செஞ்சது எல்லாமே எதுக்காக? அந்த சொசைட்டியோட அந்த க்ரோத், நம்மளோட அந்த கம்யூனிட்டியோட அந்த க்ரோத்துக்காக தான் ஒரு நல்லதுக்காக தான். இப்போ இவர் இந்த சிட்டிசன் அப்படிங்கிறவர் இந்த அன்னோன் சிட்டிசன் யாருன்னா ஒரு வார்ஃபேரில் கலந்துக்கிட்ட ஒரு நபர் தான். ஸோ அப்போ அவர் ஒரு நேஷனுக்காக தானே பாடுபட்டிருக்காரு, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எக்ஸப்ட் ஃபார் த வார் till the day he retired, he worked in a factory
அண்ட் நெவர் காட் ஃபயர்டு. அவர் வந்து ரிட்டையர் ஆகிற தருணம் வரைக்குமே அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஃபேக்ட்ரியோட நேம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆனால் வந்து ஃபயர் ஆகவே இல்லை, அவரை வந்து ஃபயர் பண்ணவே இல்லை அந்த எம்ப்ளாயர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் சாட்டிஸ்ஃபைடு ஹிஸ் எம்ப்ளாயர்ஸ் ஃபட்ஜ் மோட்டர்ஸ் இன்கார்பரேஷன். ஓகே, அவர் அந்த ஒர்க் பண்ண வந்து அந்த ஃபேக்ட்ரியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அந்த கம்பெனியோட நேம் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபட்ஜ் மோட்டர்ஸ் இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது தான். இது வந்து நமக்கு கொஷனாக வந்து கேட்பாங்க. அந்த அன்னோன் சிட்டிசன் வந்து ஒர்க் பண்ண அந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. Yet he was not a scab or odd in his views, for his union reports that he paid his dues. Our report on his union shows it was sound, and our social psychology workers found that he was popular with his mates and liked a drink. ஸோ இவரோட வியூஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து ஆட்சியில் யார் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது, ஒரு நேர் இதாக தான் இருக்கணும். இப்போது இந்த மிலிட்ரி ஒரு சோல்ஜர் இருக்காங்க அப்படின்னா அவரோட வியூஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆடாக தான் இருப்பாங்க. ஒரு யார் வந்தாலுமே வந்து அவங்கள வந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த யூனியன் ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து அவரோட அந்த பேமெண்ட் எல்லாம் டியூவெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம இஎம்ஐ எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து அவரோட டியூஸ் எல்லாமே கரெக்டாக கட்டிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து சோஷியல் சைக்காலஜி ஒர்க்கர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிப்போர்ட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து அவருடைய வந்து ஒரு பியர் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு சோஷியல் ட்ரிங்கராகவும் இருந்திருக்காரு. அப்பப்போ தேவைப்படும் போது வந்து ட்ரிங்க்கும் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The press are convinced that he bought a paper every day and that his reactions to advertisements were normal in every day. Policies taken out in his name prove that he was fully insured and his health card shows he was once in hospital but left it cured. ப்ரெஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து டெய்லி பேப்பர் வாங்குவாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக தான் இவரோட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு காமன் மேன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அந்த மாதிரி தான் வந்து இவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது வந்து இவர் வச்சுருக்காரு. அதுவுமே வந்து தேவைப்படும் போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவார் எப்போயாச்சும் ஒரு வாட்டி. அப்போ வந்து அந்த மாதிரி அவருக்கு அந்த ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அது அப்பப்போ போய் க்யூர் பண்ணிட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போத் producers' research and high-grade living declare he was fully sensible to the advantages of the installment plan and had everything necessary to the modern man: a phonograph, a radio, a car, a frigidaire. Producers' research and high-grade living அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இவர் வந்து மற்ற மனுஷங்க மாதிரி தான் இவரும் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளானில் வந்து சிக்கிக்கிட்டாரு. ஓகேவா, அதில் இருக்கிற அட்வான்டேஜ் இஎம்ஐ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்க பீரியடில் நம்ம எல்லாம் கார் பைக் எல்லாமே இஎம்ஐ வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மிலிட்ரி மேனும் என்ன பண்ணிட்டாரு, அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளானில் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜஸில் வந்து அவரும் வந்து போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே அந்த மாடர்ன் மேனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த மிலிட்ரி மேனும் வாங்கி வச்சுருந்துருக்காரு. மாடர்ன் மேனுக்கு என்னென்னலாம் தேவை இந்த போமில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபோனோகிராஃப், ரேடியோ, கார், ஃப்ரிட்ஜிடார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜு தான் வந்து ஃப்ரிட்ஜிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து நமக்கு கொஷனாக வரும், ஒரு மாடர்ன் மேனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த அன்னோன் சிட்டிசன் வந்து எதில் வந்து மாட்டிக்கிட்டாரு, இஎம்ஐ அதாவது இன்ஸ்டால்மெண்ட் பிளான் அப்படிங்கிற அந்த சிஸ்டமில் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். இதெல்லாமே ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டே வரோம். அவர் ரிசர்ச்சர்ஸ் இன்டு பப்ளிக் ஒப்பீனியன் ஆர் கண்டென்ட் தட் he held the proper opinions for the time of year. When there was peace, he was for peace. When there was war, he went. அதே மாதிரி அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, இந்த சிட்டிசன் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ப்ராப்பரான அவங்களோட அந்த ஒப்பீனியன்ஸ் வந்து
அந்த டைம் ஆஃப் இயர் வரும்போது வந்து கரெக்டான ஒப்பீனியன் வந்து அவர் வந்து கொடுப்பாரு. கரெக்டான ஒப்பீனியன் இன் த சென்ஸ் வந்து ஆஸ் அ பப்ளிக்காக நாம் வந்து நம்மளோட வாய்ஸை வந்து ரேஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்தந்த இதெல்லாம் வந்து இது வந்து தவறானது, ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஒன்று செய்யுது அப்படின்னா வந்து இது தப்பு, இது சரி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வாய்ஸ் ரேஸ் பண்ணுவோம் இல்லையா, வி ஹாவ் த ரைட்ஸ். அதே மாதிரி வந்து அவரோட ஒப்பீனியன் வந்து சொல்லுவார், அப்பப்போ தேவைப்படும் போது வந்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து வார் அப்படின்னா வார் வந்து போவாங்க, பீஸ் வந்து நிலைநாட்டுறாங்க அந்த கண்ட்ரியில் அப்படின்னா அப்போது வந்து பீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து இவர் இருப்பார். ஒரு எந்த வித வந்து ஒரு கான்ட்ரோவர்சிலையுமே சிக்காத அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம், ரூல்ஸ் பிரகாரம் வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். He was married and added 5 children to the population, which our eugenist says was the right number for a parent of his generation. இவர் வந்து மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. இவர் வந்து இந்த பாப்புலேஷனுக்கு வந்து எவ்வளோ சில்ட்ரன் வந்து கொடுத்துருக்காரு, 5 சில்ட்ரன் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நிறையா சில்ட்ரன் வந்து இருந்தால் தான் அப்போ அவங்களெல்லாமே வந்து சோல்ஜர்ஸாக மிலிட்ரிக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டமெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருந்தாங்க இல்லையா. இப்போது ரீசெண்டாக ஒரு 2-3 டிகேட்ஸ் முன்னாடி தான். பட் அதுக்கும் முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டி அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாமே வந்து 8 குழந்தைங்க 12 குழந்தைங்க அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. நாம் வந்து பட் இதுக்கான அந்த ரீசன் மைட் பி திஸ், இந்த மாதிரி வந்து வாருக்கு வந்து குழந்தைங்கள அனுப்பணும் அப்படின்ற அந்த ஒரு நோஷனில் தான் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அன்னோன் சிட்டிசனும் வந்து அந்த பாப்புலேஷனுக்கு வந்து 5 குழந்தைங்கள வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ரைட்டான நம்பர், அப்போ அந்த ஜென்ரேஷனில் வந்து அது வந்து கரெக்டான நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவர் டீச்சர்ஸ் ரிப்போர்ட் that he never interfered with their education. அந்த குழந்தைங்களோட எஜுகேஷனில் ஒரு பொழுதும் வந்து அவர் வந்து இன்டர்ஃபியர் ஆனதே இல்லை. அவங்க என்ன படிக்கட்டும், அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே இவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இப்படி வந்து அவர் இன்ஸ்டால்மெண்ட் பிளானில் இருந்திருக்காரு. அவர் வந்து ஃபட்ஜ் மோட்டார் கார்ப்பரேஷனில் வந்து வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து 5 குழந்தைங்க இருக்குது. அவர் வந்து காண்டாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வார் வந்தால் வாரில் கலந்துப்பார், பீஸ் வந்தால் பீஸில் வந்து நிலைநாட்டுவார் அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ரிப்போர்ட் வந்து அலசி ஆராய்ஞ்சு இது பண்ணிட்டாங்க. ஓகேவா, அந்த அன்னோன் சிட்டிசன் பற்றி. ஆனால் இந்த டைட்டிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐரானிக்கல் டைட்டில். அதை வந்து நம்ம இந்த லாஸ்ட் 2 லைன்ஸில் பார்க்கலாம் பாருங்கள். வாஸ் ஹீ ஃப்ரீ? வாஸ் ஹீ ஹாப்பி? The question is absurd. Had anything been wrong, we should certainly have heard. சரிப்பா, இவ்வளோ ரிப்போர்ட் சொல்கிறீங்கல்ல, அந்த மனுஷன் வந்து ஃப்ரீயாக இருந்தானா, சுதந்திரமாக இருந்தானா, சந்தோஷமாக இருந்தானா, நிஜமாலுமே சந்தோஷமாக இருந்தானா உண்மையாலுமே அப்படின்ற மாதிரி நாம் கேட்டோம் அப்படின்னா, இல்லைங்க, அந்த கொஷினெல்லாம் ரொம்ப அப்சர்டாக இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தால் நாங்கள் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்போம்ல அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டைட்டிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐரானிக்கல் டைட்டில் தான். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அவன் அந்த சிட்டிசன் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறாங்க. அவன் வந்து இது அந்த பிளானில் இது பண்ணியிருக்கான், ஹெல்த் கார்டு வச்சுருக்கான், இன்சூரன்ஸ் வச்சுருக்கான், ஒரு மாடர்ன் மேனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சுருக்கான். ஆனால் வந்து என்னது கடைசியில் ஐரானி என்னது, அவனோட பேர் கூட தெரியல. அவனுக்கு வந்து ஒரு பேட்ச் நம்பர் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி வந்து 1000ல் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நடுக்கல் மாதிரி ஒரு மான்யூமெண்ட் மாதிரி எரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்லேருந்து. ஒரு மாடர்ன் மேன் அப்படிங்கிறவன் வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்னென்ன இதாக இருக்குதோ அதிலெல்லாம் அவனை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அதுதான் அவனுக்கான வந்து ஒரு குடும்பஸ்தனுக்கான லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மாடர்ன் மேனுக்கு இதெல்லாம் வந்து தேவை. அதனால் வந்து அவர் அந்த ரூல்ஸ் பிரகாரம் எல்லாமே தன்னை இன்வால்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து தன்னோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிருக்காரு.
இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டு. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அவர் வந்து அது மாடர்ன் மேனுக்கு உண்டான ஒரு பெஞ்ச் மார்க்னு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அவர் எல்லாமே அவர் வந்து இது பண்ணிக்கிட்டார், அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். மற்றபடி அவர் பேர் ஊர் அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் வந்து இருக்குது. எப்படி வந்து நம்ம டிஎஸ் எலியட்டோடைய த வேஸ்ட் லேண்டில் வந்து ஒரு அப்சர்டாக இருக்குது, லைஃபே வந்து ஒரு வேஸ்ட் லேண்டாக பேரனாக இருக்குது, ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்குதோ அந்த மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறதே அவனோட நேம் அப்படிங்கிறது தான். அந்த நேம் அப்படிங்கிறதுக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காம த அன்னோன் சிட்டிசன், 1000ல் 100ல் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு ஒரு மானுமெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து அவங்களோட அந்த திட்டத்தை தான் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்களே ஒழிய அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த ஒரு ஆஸ் அ பர்சனாக அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல. நாங்கள் சொன்ன இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போ கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் பிரகாரம் நீ வந்து காப்பீடு திட்டம் வச்சுருக்கியா, ஓகே ரைட்டு. ஸோ அப்போ இருந்த விக்டோரியன் ஏஜில் வந்து ஷெல்லியோட ஓசிமாண்டியஸில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நீ ராஜாவாக இருந்தாலும் கிங் ஆஃப் கிங்ஸாக இருந்தாலும் ஓசிமாண்டியஸ் உன்னோட நிலமை பார்த்துக்கிட்டியா. இப்போ இதை வந்து நம்ம அதோட கம்பேர் பண்ணலாம். அவர் வந்து ஓசிமாண்டியஸ் வந்து ஒரு பெரிய கிங்கு, ஆனால் வந்து அவர் அது அவரோட அந்த ஸ்டாச்சு வந்து அதுக்கே வந்து ஒரு அழியக்கூடிய தன்மை தான் இருக்குது. அவரே அழிஞ்சிட்டார். அவரோட அந்த இது வந்து ஆர்டிஸ்டிக் அதுக்குமே வந்து இம்மார்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் வந்து டைம் வந்து அது வந்து ரூயின் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். டைம் ஹேஸ் த பவர் டு ரூயின் எனிதிங். அதே மாதிரி தான் வந்து இந்த மாடர்ன் சென்ஸில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து we are just numbers. ஓகே, பர்சன்ஸ் அப்படிங்கிற அந்த இதிலேருந்து நம்ம சுருங்கிக்கிட்டே வந்து நம்பர்ஸாக வந்துடுறோம். இப்போ நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸ்லலாம் நம்ம ஐடென்டிட்டி கார்டில் வந்து நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த போமை. ரொம்பவே வந்து இந்த மாடர்ன் சயின்ஸ்லேருந்து திங்க் பண்ணி இந்த போமை வந்து ஒரு வாட்டி படித்து பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.